அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான குட்டி ஸ்டோரி பார்த்துடலாமா? ஒரு காலத்தில் ஒரு சிறுவன் வழக்கம் போல் தன்னோட ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். தினமும் அவனுக்கு அதையே செஞ்சு சலிப்பு ஏற்படுது. எனவே தன்னை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு யோசனை செய்கிறான். ஒரு ஓநாய் தன்னை ஆடுகளையும் தன்னையும் நெருங்குவதாகவும் சத்தம் போடுறான். கிராமத்தில் இருக்கவங்க அனைவரும் அவனை காப்பாற்றுறதுக்காக அங்கே வராங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தா எந்த ஓநாயும் அங்கே இல்லை. அந்த பையன் அவங்கள பார்த்து சிரிக்கிறான். அவங்க எல்லாரும் அவனை திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. திரும்பவும் சிறுவன் சோர்வடைகிறான். திரும்ப இதே குறும்பை செய்கிறான். 2வது முறையாக கிராம மக்கள் அவனை திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது உண்மையிலேயே ஒரு ஓநாய் அவனை நெருங்குது. ஆனால் இந்த முறை அவனை காப்பாற்ற அங்கே யாரும் வரலை. அவன் பொய் சொல்கிறான், அவன் நடிக்கிறான்னு நினச்சி அவன் எப்படியோ ஓடி அந்த ஓநாய்கிட்டேருந்து தப்பிச்சிடுறான். ஆனால் அவனோட ஆடுகளை அதை சாப்பிட்ருது. அங்கே இருந்து தப்பிச்சு கிராமத்துக்கு வரான். அங்கே வந்து நடந்ததை சொல்கிறான். அவர்களிடத்தில் பொய் சொன்னதற்கும் அவன் மீதான அவர்களின் அன்பை தவறாக பயன்படுத்தினதற்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறான். ஒரு பொய்யினால் அவன் தன் மக்கள் தன் மேலே வச்சிருக்க அன்பை இழக்கிறான். 2வது அவனோட ஆடுகளையும் அவன் இழக்கிறான். இதிலேருந்து தெரிஞ்சிருக்கோம் பொய் சொன்னால் என்ன நடக்கும்ன்ட்டு. பொய் ஒருவரின் உள்ளத்தை இருளடைய செய்து தீமைகளுக்கு வழிவகுக்கும். பொய் என்றும் அழியக்கூடியதாகவே உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.